ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரட் பீட்ரூட் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியல் செய்ய ஒரு பீட்ரூட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2-3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், பூண்டு 2 பூண்டு பல்லு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், நெக்ஸ்ட்டு தேங்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அந்த ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டும் பீட்ரூட்டும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் தான் குக் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாமல் தான் குக் பண்ணணும். இதில் இருக்க தண்ணியே நல்லா அதில் வெந்துடும். இப்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. துருவின மாதிரி இருக்கணும், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த மாதிரி துருவின மாதிரி இருக்கணும். நம்ம நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, அதுவே தண்ணி விட்டு வேகுது. சீக்கிரமாக வெந்துடும் இந்த 2 காயுமே. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். காய் நல்லா இப்போ வெந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் இந்த தேங்காய் துருவணும் பார்த்தீங்களா, மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொத்தமல்லி துருவினதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டேன். நல்லா கேரட் பீட்ரூட் பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் ரைஸில் கூட பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.